நம்ம இந்தியன் டீம் இந்த T20 வேர்ல்டு கப்பில் அவங்களோட முதல் தோல்வியை சந்திச்சிட்டாங்க. கைஸ், நேற்று நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் இந்தியன் டீம் ஒரு அபார தோல்வியை தழுவிட்டாங்க. இது பல பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அதே நேரத்தில் 180 ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் இந்தியன் டீம் தோத்தது பல பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த தோல்விக்கான காரணம்னு பல பேர் சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பேட்டிங் அப்ரோச் அவங்க மாற்றணும். அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஆட போகிறேன்னு சொல்லிட்டு நேற்றுலாம் விக்கெட்டை பயங்கரமாக விட்டுட்டாங்க. விக்கெட் போனதுக்கப்புறம் ஆங்கர் ரோல் ஆட ஒரு ஆள் கூட இல்லைன்றது உண்மைதான். அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. திலக் வர்மா அவரோட அப்ரோச்சை மாத்தி ஆடணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அவர் நினைச்சு அவரோட பெட்டர் சீக்ரெட்லயே ஆட முடியும், அதே நேரத்தில் ஆங்கர் ரோல் பண்ண முடியும். அவரை ஸ்லோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ப்ரெஷர் போட்டது கூட ஒரு காரணமா கூட இருக்கலாம். அதே மாதிரி நேற்று அக்சர் பட்டேல் ரொம்பவே மிஸ் பண்ணாங்க இந்தியன் டீம். எதுக்கு அந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஏன்னா அக்சர் பட்டேல் இதே சவுத் ஆப்பிரிக்கா கூட 2024 T20 ஃபைனல்ல இந்தியன் டீம் டாப் ஆர்டரே கொலாப்ஸ் ஆன போது விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பரா ஆனாரு. அப்ப விராட் கோலி கூட ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாரு. அப்போ அக்சர் பட்டேல் தான் 6-4 நடிச்சு கொஞ்சம் ஸ்கோர் எலிவேட் பண்ணி கொடுத்தாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ்லேயே வேல்யூபிளான ஒரு 28 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நேற்று அக்சர் பட்டேல் தான் இந்தியன் டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடிப்பாங்கன்றது என் கருத்து. இந்தியன் டீம் இப்போ ரன் ரேட்லையும் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர மேட்சஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சாகணும். ஜிம்பாவே கூட, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.